காலையிலே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ், ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு. குட் ஃப்ரைடே குட்னு வரனால இது கொண்டாடுற நாளெல்லாம் இல்லங்க. இன்னைக்கு எல்லா கிறிஸ்டின்ஸ் வீட்லயும் பயறு கஞ்சி வச்சு துக்க நாள்னு துக்கம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது செலிப்ரேட் பண்ற நாளெல்லாம் இல்லங்க. இருந்தாலும் ஊர்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா உட்காந்து கஞ்சி குடிக்கிறது ஒரு செலிப்ரேஷன் போல தான் இருக்கும். எத்தனை பேர் அந்த நாட்களை மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் சின்ன வயசு ஞாபகங்களை ரீக்ரியேட் பண்ணலான்னு பயறு கஞ்சி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமா உளுந்தும் சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சம்மந்தி இல்லைன்னா ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. நான் ஊறுகாய் சாப்பிட மாட்டேன், ஆனாலும் நான் செய்யற இந்த ஊறுகாய் என்னோட ஃபேவரட். என் ஸ்டைல்ல என் ஃபேவரட் ஊறுகாய் செய்யலாமா? ஊறுகாயே சாப்பிடாதனா இதை செஞ்சா மட்டும் 2 நாள் தாண்டாது. என்ன மாதிரி ஊறுகாய் பிடிக்கல அப்படின்னாலும் மாங்காய் ஊறுகாய்க்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஃபுல் டே சர்ச்ல பிரேயர் இருக்கும். தண்ணிக்கு பதிலா மோர் கொடுப்பாங்க. ரீக்ரியேட் பண்ணும்போது ஃபுல்லா பண்ணணும்ல, சோ அதையும் மிஸ் பண்ணல. சம்டைம்ஸ் மோர் கூடவே இந்த ஊறுகாவும் கொடுப்பாங்க. மாங்காய் ஊறுகாவை மோர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி கஞ்சியும் ரெடி. உப்பு கொஞ்சம் துருவின தேங்காவும் சேர்த்து சைட் டிஷ்ஷுக்கு ஊறுகாவும் சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு தனி சுகங்க. சின்ன வயசுல பனை ஓலைய பிளேட்டாவும் மா இலைய ஸ்பூனாவும் யூஸ் பண்ணி கஞ்சி குடிச்சது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆனா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. கொண்டாட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு மெமரி ரீக்ரியேஷன். அண்ட் ஃபைனலி ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு சொல்லாதீங்க, பிளஸ்ட் குட் ஃப்ரைடேன்னு சொல்லுங்க.